السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسول الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والسارق والسارقة فاقطعوا أيديهما صدق الله العلي العليم. أن النبي صلى الله عليه وسلم قال: من تعمد علي كذبا فليتبوأ مقعده من النار، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم: الكذب يأكل الإيمان، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீங்கள், தபா தாபியீங்கள், நல்லவர்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், ஷேகுமார்கள், குதூகுமார்கள், உலமா பெருமக்கள், இந்த சிறப்புமிக்க அந்த ஜும்மாவிலே அமர்ந்திருக்கும் நம்முடைய அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணை எப்பொழுதும் குறையின்றி நிறைவாகட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த ஜும்மா வரையில் சட்டங்கள் தேவை என்ற ஒரு தலைப்பின் கீழ் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ஒரு சட்டம் ஒன்று இருந்தால் தான் குற்றங்கள் குறையும் என்று சொல்வார்கள். அதே போலத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லுகிறான்: ஈமான் கொண்டவர்களே, விசுவாசிகளே, நீங்கள் எனக்கு பயந்து வாழுங்கள். எனக்கு நீங்கள் பயந்து வாழ்ந்தால் உங்களுக்கு உங்களுடைய பாவங்களை நான் மன்னிக்குகிறேன், உங்களுக்கு நன்மைக்கு நான் எழுதுகிறேன், உங்களுக்கு என்ன தேவை அனைத்து நான் பூர்த்தி செய்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். அப்ப அல்லாஹ்வுக்கு நாம் முதல்ல நன்றியுள்ள அடியாராக நாம் இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள்: அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ்விடத்தில் யார் அதிகமாக நன்றியுள்ள அடியாராக நெருக்கமாக யார் இருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் எப்போதுமே கைவிட மாட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஒருவர் 5 நேரம் தொழுகிறார். 5 நேரம் தொழுகையில சட்ட திட்டங்களை பேணி, இப்படித்தான் தொழுக வேண்டும், இப்படித்தான் ருக்கு செய்ய வேண்டும், இப்படித்தான் சஜிதா செய்ய வேண்டும், இப்படித்தான் அத்தஹியாத் ஓத வேண்டும், இப்படித்தான் சலாம் கொடுக்க வேண்டும், இப்படித்தான் துவா செய்ய வேண்டும் என்ற சட்ட திட்டங்களை பேணி யார் முறையான முறையிலே, சரியான முறையிலே யார் தொழுகிறார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை எப்போதுமே கைவிட மாட்டான், தன் பக்கம் நெருக்கமாக வைத்துக் கொள்வான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். தொழுகையில நாம் சில சட்ட திட்டங்களை நாம் பேண வேண்டும். நாம் தொழுகும் போது நம்முடைய வணக்கம், நம்முடைய சிந்தனை அல்லாஹ்விடத்திலே நெருக்கமாக இருக்க வேண்டும். தொழுகையிலே சில நபர்கள் திருடுவார்கள். அதே ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, கவனம் இல்லாத தொழுகை, தொழுகையிலே விளையாட்டு, வேற சிந்தனைகள், ஏதாவது பேச்சுக்கள், இந்த மாதிரி தொழுகை என்பது அது அவர்களுக்கு கேடாக மாறும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் வசிக்கிறார்கள். அவருடைய காலத்தில் மக்காவுடைய நிலைமை மோசமான ஒரு சூழ்நிலை. குரங்கு கையில பூமாலை கொடுத்தால் எப்படி இருக்குமோ அதே போன்ற மோசமான ஒரு சூழ்நிலை அங்கு நடந்து கொண்டு இருந்தது. ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள், மக்களை எப்படி ஆட்சி செய்ய வேண்டும், மக்களுக்கு என்ன நல்லதை கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு தெரியவில்லை. அனாச்சாரங்கள் பெருகிவிட்டது, வட்டிகள் பெருகிவிட்டது, விபச்சாரம் பெருகிவிட்டது,
கொலை கொள்ளை இப்படியாக அதிகமாக ஆகிக்கொண்டு இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது அனைத்தும் கண்ணுக்கு முன்னாடி பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் எப்படி திருத்த வேண்டும், இவர்களை மாற்ற வேண்டும், இவர்களை உண்மையான முஸ்லிமாக இஸ்லாத்தினுடைய சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு இவர்களை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பயணத்தை தொடங்கினார்கள். தன்னுடைய பயணத்தை தொடங்கும் போது அங்கு இருக்கக்கூடியவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேவலப்படுத்தினார்கள். மண்ணை வாரி அறிந்தார்கள், எறிந்தார்கள். சொல்லாலும் அவர்கள் அடித்தார்கள், கல்லாலும் அடித்தார்கள். இஸ்லாமுடைய மார்க்கத்தை அவர்கள் கொண்டு போக வேண்டும். அவர்கள் பரிபூர்ணமாக ஈமானை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உண்மையான முஸ்லிமான மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்களை பேணி அவர்கள் வாழ வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசைப்பட்டார்கள். ஆசைக்கு ஏற்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே மிகப்பெரிய ஒரு புரட்சியை செய்தார்கள். போனாங்க, அல்லாஹ்வை நம்புங்க, அல்லாஹ் ஒருவன் தான், சிலையை வணங்காதீர்கள், நெருப்பை வணங்காதீர்கள், சூரியனை வணங்காதீர்கள், சந்திரனை வணங்காதீர்கள். இப்படியாக யார் யார் என்ன ஒரு கோட்பாட்டில் உள்ளவராக இருந்தார்களோ எல்லா நபர்களுக்கும் ஏகத்துவத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தார்கள், மக்களை திருத்தினார்கள். எந்த அளவுக்கு என்றால் அவர்கள் பொய் சொல்வதிலே கில்லாடி என்று சொல்லுவார்கள். நம்மெல்லாம் சாதாரணமா பொய் சொல்றோம், அதெல்லாம் வேற. அவங்க சொல்லக்கூடிய பொய் என்பது அப்படியே நேருக்கு நேராக நடந்தது மாதிரியே சொல்லுவார்கள். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரும் பொய் சொல்லாதீங்க, யாரும் பொய் சொல்லாதீங்க. இஸ்லாமுடைய மார்க்கம் என்பது ஒரு அமைதியான ஒரு மார்க்கம், நல்லதை ஏவக்கூடிய ஒரு மார்க்கம், நல்ல சட்ட திட்டங்களை சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். அதனால் நீங்கள் பொய் சொல்லாதீர்கள். நீங்கள் பொய் பேசினால் அந்த பொய்யை உங்களுக்கு விளைவாக மாறும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஹாபாக்களை திருத்தினாங்க. அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய அந்த பொய்யான வார்த்தையை உண்மையாக மாற்றினார்கள். எந்த அளவுக்கு அப்படின்னா, சில சஹாபாக்கள்லாம் போர்க்களத்துக்கு போகணும் அப்படின்னா சில சஹாபாக்கள்லாம் பொய் சொல்லுவாங்களாம். எங்கேயாவது வரணும் அப்படின்னா பொய் சொல்லுவாங்களாம். தொழுகைக்கு வாங்கன்னா பொய் சொல்லுவாங்களாம். இப்படியாக இருந்தவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய்யில இருந்து அவர்களை நீக்கினார், வெளியே கொண்டு வந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க அல்லவா, அல் கிதுபு யௌகல் ஈமான், பொய் என்பது ஈமானை திண்டுவிடும். எப்படி திங்கும்? நம்ம பொய் பேச 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 நம்முடைய உள்ளத்துல கரும்புள்ளிகள் குற்றப்பட்டு நம்முடைய ஈமான் ஃபுல்லா இழந்து விடுவோம். அல்லாஹுடைய சிந்தனை, அல்லாஹுடைய ரசூலுடைய சிந்தனை, ஈமான், நல்லது கெட்டது எது நம்முடைய உள்ளத்தில் எதுவுமே இருக்காது. நம்முடைய வாழ்க்கை முழுவதும் பொய்யாகவே இருக்கும். அதனால ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அல் கிதுபு யௌகல் ஈமான், பொய் என்பது ஈமானை திண்டுவிடும், ஈமானை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கனவு ஒன்று பார்த்தாங்க. அந்த கனவுல 2 நபர்கள் படுத்து கிடக்கிறாங்க. 2 நபர்கள் படுத்து கிடக்கும் போது அந்த 2 நபர்களுக்கும் தண்டனை வழங்கப்படுது. அது எந்த மாதிரி தண்டனை அப்படின்னா, அந்த சங்கிலியில ஒரு கொக்கி மாதிரி போட்டு எடுப்பாங்கல்ல, இந்த மீனுக்கு தூண்டில போட்டா தூண்டியுடைய வளைவு அந்த கம்பி எப்படி இருக்கும், அதை விட கடினமான கொக்கியில் போட்டு சங்கிலியால் தொங்குது. 2 நபர்கள் படுத்து கிடக்கிறாங்க. ஒருவருடைய முகத்தில அந்த கம்பியை போட்டு கிழிக்கப்படுகிறது. அதை பார்த்து நபி அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். மறுபடி சரியாக்கப்படுகிறது, மறுபடி தண்டனை வழங்கப்படுகிறது. அதே போல இன்னொரு நபர்களுக்கும் அதே மாதிரி தண்டனை வழங்கப்படுகிறது. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இப்படி துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், இந்த கனவோட விளக்கம் என்ன? இந்த கனவுல காட்டப்பட்ட அந்த 2 நபர்கள் யார்? அவர்கள் என்ன தவறு செய்தார்கள்? அவர்களுக்கு இப்படி ஒரு மோசமான ஒரு தண்டனை கொடுக்க வேண்டுமா?
அந்த தண்டனை எதுக்காக கொடுக்கப்பட்டது என்பதை பற்றி எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி துஆ செய்தார்கள், அல்லாஹ்ட்ட கேட்டார்கள். அப்போது அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே அவர்கள் யாரு தெரியுமா? அந்த 2 நபர்களும் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் மக்கள் மத்தியிலே பொய் சொல்லி தெரிந்தவர்கள். அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் மக்கள் மத்தியில இருக்கும் போது எல்லாம் அவர்கள் பொய் சொல்லி தெரிந்தார்கள். அதனால் அவர்களுக்கு அந்த தண்டனை வழங்கப்படுது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இப்படி துஆ செய்தார்கள், யா அல்லாஹ் இதே மாதிரி பொய்யினால் வரக்கூடிய தீங்குகளில் இருந்து அதாபுகளில் இருந்து என்னையும் என்னுடைய சமுதாயத்தை நீ பாதுகாப்பாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். ஒரு ஹதீஸ்ல வருது, قال من تعمت علي قريبا فليتبوأ مقعده من النار. யார் பொய் கூறுகிறார்களோ அவருடைய இருப்பு இடம் நரகம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில அந்த பொய்யுடைய வார்த்தை வரக்கூடாது. எந்த நேரத்தில் வந்தாலும் பொய் சொல்லலாம் என்று இல்லை, பொய் சொல்லலாம். மார்க்கம் அனுமதி கொடுக்குகிறது. ஒரு ஊரு 2ஆக கிடைக்குகிறது, அந்த ஊரை பொய் சொல்லி சேர்த்து வைக்கலாம், அதுக்கு மார்க்கம் அனுமதிக்குகிறது. 2 நபர்கள் கணவன் மனைவி மக்கள் சண்டை போட்டு புரிந்து வாழுகிறார்கள், நல்லவர்கள் சாலிகானவர்கள், இப்படியாப்பட்டவர்களுக்கு மத்தியில பொய் சொல்லி அவர்களை சேர்த்து வைக்கலாம். இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறது. ஆனா வாழ்க்கையே பொய்யாக இருந்தால் அவன் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ பொய்யில இருந்து முழுமையாக நாம் விடைபெற வேண்டும். அல்லாஹ்ட்ட கேட்கணும், யா அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் பொய் சொல்வதில் இருந்து என்னுடைய நாவையும் என்னுடைய உள்ளத்தை பாதுகாப்பாயாக. என்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்லை, நான் பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்லாதவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். பொய் சொல்லாதவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். தன்னுடைய பொய் சொல்லக்கூடியவர்களுக்கு இம்மையிலும் தண்டனை, கபூர்லையும் தண்டனை, கபூர்லோட அதிகமான தண்டனை வழங்கப்படும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு வசனத்துல சொல்வான் அல்லவா, வஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகத்து ஃபக்து ஐதீஹிமா. ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், எவர் திருடினார்களோ அவருடைய கைகளை வெட்டுங்கள். மார்க்கம் சொல்லுகிறது. இன்னைக்கு திருட்டு என்பது மக்கள் மத்தியில் அதிகமாயிருக்கு. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் வன்கொடுமை, எங்கே பார்த்தாலும் பேப்பரை திறந்து பார்த்தாலும் இதுதான் செய்தியா இருக்கு. எங்கேயாவது நல்ல செய்தி வரும் பார்த்தா இல்ல. எங்க பார்த்தாலும் 5 வயசு பிள்ளைய 40 வயசு ஒரு நபர் பாலியல் வன்கொடுமை, சின்ன பிள்ளை அதற்கு பாலியல் வன்கொடுமை, திருட்டு, எங்க பார்த்தாலும் திருட்டு நிறைய நடந்து கொண்டு இருக்கிறது. ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவருடைய கைகளை வெட்டுங்கள் என்று அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில ஒரு சஹாபி திருடிட்டாங்க. அவங்களுடைய கையை வெட்டுப்பட வேண்டும் பொது அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. அந்த சஹாபாக்கள்லாம் கவலையோடு இருக்கிறாங்க. கவலையோடு இருக்கும்போது அங்க இருந்த ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு மகன் அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட சொல்றாங்க. ஏன்னா வளர்ப்பு பிள்ளை மேல கொஞ்சம் பாசம் அதிகம் ரசூலுல்லாஹ்வுக்கு. சஹாபாக்கள்லாம் சொன்னாங்க, தோழரே உங்களுடைய தந்தைகிட்ட போய் இது சொல்லுங்க, கை வெட்ட வேணாம், அசிங்கமா இருக்கும், ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கும். ஏன்னா எல்லா இடங்களும் கேட்க போனாலும் என்ன ஆச்சுன்னு கேட்டாலும் என்ன செய்வாங்க, இவன் திருடுனா கையை வெட்டி இருக்கிறாங்க, ஒரு அசிங்கமா இருக்கும். அதனால நீ என்ன செய்ய, உங்களோட தந்தைகிட்ட போய் சொல்லி அந்த தண்டனை கொஞ்சம் குறைங்க அப்படின்னாங்களாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போறாங்க. தந்தை அவர்களே, இது மாதிரி ஒரு செய்தி கேள்விப்பட்ட, இது மாதிரி தண்டனை நிறைவேற்ற போறீங்க, அந்த மாதிரி சூழ்நிலையில அந்த தண்டனையை கொஞ்சம் குறைச்சிக்கிறலாமே
அப்படின்னு அம்மார் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய மகள் ஃபாத்திமாக திருடி இருந்தாலும் கை வெட்டப்படும் என்று சொன்னார்கள். என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடி இருந்தாலும் அவருடைய கை வெட்டப்படும் என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு திருட்டக்கூடியவர்களுக்கு தண்டனை கடுமையாக்கப்பட்டது. கடுமையாக்கப்படும் போது குற்றங்கள் குறைந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபைகளை எல்லா சஹாபாக்களுக்கும் சொல்லக்கூடியதுதான், யாரும் பொய் சொல்லாதீர்கள், யாரும் திருடாதீர்கள். உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு உரிமையானவர்கள் ஒருவன் இருக்கிறார், ரப்புல் ஆலமீன், அவங்கிட்ட நீங்க கேளுங்க, உங்களுடைய தேவை அனைத்தும் அல்லாஹ் பூர்த்தி செய்து விடுவான். திருட்டு என்பது ஒரு கேவலமான ஒரு செயல் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்தை பார்த்தால் எல்லா நபர்களுமே பயப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கும் போது அவங்களுடைய மகனார் ஒரு தவறு செய்து விட்டார். அல்லாஹ் சொல்வான் அல்லவா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்னமல் ஹம்ரு வல் மைஸுரு வல் அஸ்லாமு ஈமான் கொண்டவர்களே, விசுவாசிகளே, மதுவும் சூதும் சூதாட்டம் சிலை வணக்கம் என்பது அது சைத்தானோடு செயலாகும். அதை விட்டு நீங்கள் வெறிந்து வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதன் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மது என்பது கடமையாக்கப்படல, ஹராமாக்கப்படல. எப்போ பார்த்தாலும் ஒரு விசேஷமாக வீடாக இருந்தாலும் சரி, எந்த நேரமாக இருந்தாலும் சரி, அங்கிருந்தவர் சஹாபாக்கள் சொல்லுவாங்களவா, முரட்டு குடிகாரனா இருக்கான அப்படின்னு. அதே மாதிரி சஹாபாக்கள் இருந்தாங்க ஒரு நேரத்தில். அவங்களை போல யாரும் குடிக்க முடியாது, அவங்களை போல யாரும் கூவத்தாக இருக்க முடியாது. அந்த அளவுக்கு வீரத்தில் சிறந்தவர்கள். அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தொழுகை என்பது அப்பதான் கடமையாக்கப்படுது. நீங்க தொழுகைக்கு வாங்க, நீங்க தொழுகைக்கு வரும்போது குடிச்சிட்டு வராதீங்க, நீங்க தொழுகை முடிஞ்சதுக்கு அப்புறம் குடிங்க அப்படின்ட்டாங்க. கடைசியில் என்னாச்சு அப்படின்னா, சில சஹாபாக்கள்லாம் குடிச்சிட்டு தொழுகைக்கு வந்துட்டாங்க. சூறாக்களை ஓத ஓத வேற மாதிரி ஓத ஆரம்பிச்சுட்டாங்க. குல்யாயுல் காஃபின் சூறாவை தலைகீழ ஓத ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. அல்லாஹ் சட்டத்தை கொண்டு வந்தான். ஹம்ர் என்பது ஹராமாக்கப்பட்டது, சிலை வணக்கம் என்பது ஹராமாக்கப்பட்டது, சூதாட்டம் என்பது ஹராமாக்கப்பட்டது. இதை விட்டு நீங்கள் வளர வேண்டும். யார் வழங்கி ஒதுங்கிக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை சொன்ன உடனே சஹாபாக்கள்லாம் தன்னுடைய வீட்டில் டன்னு கணக்கில் மதுபானங்களை புதைத்து வைத்திருந்தார்கள். தூக்கி ஊத்துனாங்களாம். ஒரு சஹாபி அறிவிக்கிறாங்க, சபுரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்க சொல்றாங்க, மதீனா வீதியில என்னைக்கு ஹம்ர் என்பது ஹராமாக்கப்பட்டதோ, சூது என்பது ஹராமாக்கப்பட்டதோ, சிலை வணக்கம் என்பது ஹராமாக்கப்பட்டதோ, அந்த நேரத்தில் மதீனாவுடைய வீதிகள் ஆறாக ஓடியது மது என்பது என்று சொல்லுகிறார்கள். அந்த அளவுக்கு மதுவை வெறுத்தார்கள். ஆனா இன்னைக்கு சில நபர்கள் மதுவால் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். மது இருந்தாத்தான் நான் உயிர் வாழும் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு நிறைய நபர்கள், சின்ன சின்ன பிள்ளைகள் 18 வயசுல இருந்து 20 வயசு 25 வயசு வரைக்கும், தகப்பனுக்குள்ள வயசு வரைக்கும் இன்னைக்கு மதுவுல தத்தளித்துக் கொண்டு இருக்கிறார்கள், ஈமானை இழந்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அழகான ஒரு மார்க்கத்தை சொல்றான். கம்பரை நீங்கள் ஹராம், அது ஹராமாக்கப்பட்டது, ஆனா அது சொர்க்கத்தில் ஹலாலாக்கப்பட்டது. சொர்க்கத்தில் மதுவாறு, தேனாறு, பாலாறு, எல்லா ஆறுகளும் ஓடும். இதை விட்டு நாம் ஒதுங்க வேண்டும். இத மாதிரி ஹராமான செயலை விட்டு நாம் ஒதுங்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு பிஞ்சில இருந்து சொல்லி வளர்க்கணும். ஏப்பா பொய் சொல்லக்கூடாது, பொய் சொன்னா ஹராமு, அல்லாஹ் தண்டிச்சிருவான். திருடக்கூடாது, திருடுனா அல்லாஹ் தண்டிச்சிருவான். மதுவுக்கு அடிமையாக கூடாது, மது என்பது ஹராமாக்கப்பட்டது. இப்படியாக நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லி வளர்க்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை சொல்வான் அல்லவா, வைலுல் லிகுல்லி அஃபாக்கின் அஸீம், யார் அதிகமாக பொய் கூறி அதிகமாக யார் பாவம் செய்கிறார்களோ ஒவ்வொருவருக்கும் கேடு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்.
கேடு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ நாம் திருந்த வேண்டும், சட்டங்களை கொண்டு வர வேண்டும். நமது பிள்ளைகளை பாருங்க, இன்னைக்கு போதைக்கு நிறைய நபர்கள் அடிமையா இருக்கிறாங்க. சில தினங்களுக்கு முன்னாடி ஒருவர் கண்ணீர் விட்டு அழுகிறார். சின்ன வயசு 12, 13, 14 வயசு பிள்ளைகள் வரைக்கும் இன்னைக்கு மதுவுக்கு அடிமை, போதைக்கு அடிமை, கஞ்சாவுக்கு அடிமை. இந்த பொட்டணம் சொல்லக்கூடிய அந்த சின்ன சின்ன ஒரு பொட்டணை மாதிரி சின்ன பசங்க வாயில வைக்கிறாங்க அஜர்த்து அப்படிங்கிற ஒருத்தர். நான் பேர் சொல்ல விரும்பல. சில இடங்களுக்கு போகும்போது பார்த்தா நம்ம பசங்க தான், நம்ம வாலிப பிள்ளைகள் தான் எல்லாமே அதுல உட்கார்ந்து கொண்டு அதுக்கு மயக்கமா இருக்கிறாங்க. நம்ம தான் சொல்லி திருத்தணும், பிள்ளைகளை கண்டிக்கணும். இந்த மாதிரி சூழ்நிலையில எந்த பிள்ளையா இருந்தாலும் கண்டிக்க. நாளைக்கு அல்லாஹ் சொல்வான் அல்லவா, அல்லாஹ் திருமறை சொல்வான் அல்லவா, யா அய்யுஹல்லதீன ஆமனு லிமா தகூலு மா லா தஃஅலூன். நீங்கள் ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் செய்யாததை ஏன் சொல்றீங்க? செய்யாத விஷயத்தை ஏன் நீங்க சொல்லி கொடுக்குறீங்க உங்க பிள்ளைகளுக்கு? சில பிள்ளைங்களும் சில வீட்டில் என்ன செய்யறாங்க அப்படின்னா, பையனும் தகப்பனும் ஒன்னா உட்கார்ந்து தண்ணி அடிக்கிறாங்க, சீட்டு விளையாடுறாங்க, திருடுறாங்க, பொய் சொல்றாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் வரும்போது நாம் என்ன செய்யணும்? சட்ட திட்டங்களை உள்ள கொண்டு வர வேண்டும். அல்லாஹ் சொல்லுவான் அல்லவா, நீ தொழுகல அப்படின்னா உனக்கு நரகம் தான் அப்படிங்க அல்லாஹ். அப்ப சட்டத்தை உள்ள அல்லாஹ் கொண்டு வரும்போது நம்மளுக்கு ஒரு பயம் வருது, ஆஹா நம்ம தொழுகலாம் அப்படின்னு நான் நாளைக்கு நரகத்துக்கு பெறுவேன். பொய் பேசினா அல்லாஹ்வுடைய சாபம் என்று அல்லாஹ்வே சொல்லுகிறானே, பொய் பேசக்கூடாது, திருடுனா கை வெட்டப்படுகிறது. இப்படியெல்லாம் சட்டங்கள் உள்ள கொண்டு வரும்போது குற்றங்கள் குறைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு சஹாபி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் யமன் நாட்டில் அவங்களுடைய பையன் அப்துல்லா யமன் நாட்டில் இருக்கிறாங்க. யமன் நாட்டில் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஜனாதிபதியா இருக்கிறாங்க. ஜனாதிபதியா இருக்கும்போது உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய பையன் கம்பர் அடிச்சிட்டார். ஒரு ஜனாதிபதியோடைய பையன் கம்பர் அடிச்சா எப்படி இருக்கும்? ஒரு பெரிய பணக்கார வீட்டுக்காரன் ஏதாவது தவறி திருட்டினா, போய் சொல்லிட்டான், ஏதாவது தினா செஞ்சிட்டான் அப்படின்னா மூடி மறைச்சிருவாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய பையன் இந்த மாதிரி செயலை செஞ்சிட்டாங்க அப்படின்ட்டு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யமன் நாட்டில இருந்து உமர் ரலியல்லாஹு தஆலா கடிதம் எழுதுறாங்க. கடிதம் எழுதி அனுப்பும் போது உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, என்னுடைய மகனுக்கு நீங்கள் தண்டனை கொடுக்க வேண்டும், என்னுடைய மகனுக்கு நீங்கள் தண்டனை கொடுக்க வேண்டும். சரி, தண்டனை என்பது குறைவாக இருந்தது. இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் யமன் நாட்டுக்கு கடிதம் எழுதி அங்குள்ள சஹாபிக்கு எழுதி அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா கடிதம் எழுதி சொல்றாங்க, நீங்க யமன் நாட்டிலிருந்து என்னோட பையனை மதீனாவுக்கு உடனே அனுப்பி வைக்கணும் அப்படின்ட்டாங்க. மதீனாவுக்கு வந்த உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒட்டுமொத்த மக்களுக்கு மத்தியில என்னுடைய மகன் தவறு செய்து விட்டான், சட்டங்கள் நிறைந்த இந்த இடம், சட்டங்கள் கொண்டு வந்த புனிதமான இடம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சட்டங்களை கொண்டு வந்தார்கள், குற்றங்கள் குறைந்தது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் என்னுடைய மகன் தவறு செய்து விட்டான், அதனால் அவர்களுக்கு தண்டனை நிறைவேற்றப்படுகிறது, எல்லா மக்களும் வாங்க அப்படின்ட்டாங்க. அவர் ஜனாதிபதி, யாரு? உமர் ரலியல்லாஹு தஆலா ஜனாதிபதியா இருக்கிறாங்க. அங்க இருந்து உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய பையனுக்கு தண்டனை வழங்கப்படுகிறது. 80 சவுக்கடி உமர் ரலியல்லாஹு தஆலா என்றாங்க. எத்தனை சவுக்கடி அடிக்கிறாங்க அப்படிங்கிறது என்றாங்க. ஒரு சவுக்கடி அடித்தாலே மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க. ஹதீஸ்ல வருது, 80 சவுக்கடியை வாங்கி கொண்டு சில நாட்களாக உயிரோடு இருந்து மரணித்தார் என்று வரலாறு சொல்லுகிறது. அப்போ தாம் செஞ்ச தவறை உணர்ந்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 80 சவுக்கடி அடி முடிந்து தன்னுடைய மகனை தோளில தூக்கி போட்டு வீட்டுக்கு சென்றார்களாம். அப்ப தவறுகள் நடக்கக்கூடிய இடத்தில் நாம் சட்டங்களை கொண்டு வர வேண்டும், அவர்களுக்கு தண்டனை விரைவாக வழங்க வேண்டும். இன்னைக்கு நிறைய நபர்கள் தவறு செய்கிறார்கள், தவறு செய்துவிட்டு புது மாப்பிள்ளை போல சுத்தி வர்றாங்க.
புது மாப்பிள்ளை மாதிரி எல்லா தவறும் செய்யறது, ஆனா புது மாப்பிள்ளை மாதிரி சுத்துறது. இன்னைக்கு சட்டங்கள் குறைவாக இருக்கிறது, குற்றங்கள் நிறைய ஆயிருச்சு. இன்னைக்கு ஆம்பளை பிள்ளையா இருக்கட்டும் பொம்பளை பிள்ளையா இருக்கட்டும் எல்லா பிள்ளைகள் பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. கொலை எவ்வளவு பெரிய மோசமான ஒரு செயல். அல்லாஹ் தண்டிக்கிறான். அவர்களை பார்த்து அல்லாஹ் சீ என்று சொல்லுகிறான். கொலை செய்யக்கூடியவர்களை பார்த்து அல்லாஹ் கேவலப்படுகிறான். ஒரு பிஞ்சி குழந்தை என்ன தவறு செய்தது? ஒரு கள்ள காதலுக்காக வேண்டி ஒரு கள்ள காதலன் அவனுக்காக அந்த பிஞ்சி குழந்தையை அடித்துக் கொன்றானே, எவ்வளவு மனசாட்சி. நம்ம பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அது பிஞ்சு குழந்தை கொண்டு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா எவ்வளவு மனசு துடிக்குது. இன்னைக்கு சட்டங்கள் என்பது குறைவா இருக்கு. சட்டங்கள் கடமையாக்கப்பட வேண்டும். சட்டங்கள் கடமையாக்கப்படும் போதுதான் குற்றங்கள் குறையும். சில ஊர்ல நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம், அந்த ஊர்ல மதுக்கடை கிடையாது, தேட்டரு கிடையாது, எந்த அனாச்சாரமும் அங்க நடக்கிறது அல்ல. அப்ப என்ன அர்த்தம்? அவங்க ஊர்ல ஒரு கட்டுக்கோப்பு ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. இந்த ஊர்ல மதுக்கடைகள் வரக்கூடாது, மதுக்கடைகள் வந்தால் நாங்கள் மீறி போராட்டம் செய்வோம். இந்த மதுவினால் நிறைய குடும்பங்கள் இழந்ததான் மிச்சம், நிறைய பெண்கள் விதவியானதான் மிச்சம், வரக்கூடாது என்று போராட்டம் செய்தார்கள். இன்ன வரையும் அந்த ஊர்ல காயல்பட்டினத்தில் மதுக்கடை கிடையாது, தேட்டரு. இன்னைக்கு சின்ன சின்ன பசங்க தேட்டரை படம் பார்க்கிறாங்க. எவ்வளவு பெரிய மோசமான ஒரு சூழ்நிலை. மூத்து வந்தா என்ன செய்ய முடியும்? நம்ம பிள்ளைகள் நம்ம தான் கண்டிக்கணும். மார்க்கு மகத்தான சொல்லுது, உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு தந்தை நல்ல ஒழுக்கத்தை யார் கற்றுக் கொடுக்கிறார்களோ அதை விட சிறந்த அன்பளிப்பு வேறு எதுவுமே இல்லை என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். நமது பிள்ளைகளுக்கு ஈமானை ஊட்டி வளர்க்க வேண்டும். பொய் பேசக்கூடாது. நீ பொய் பேசினா இந்த பொய் என்பது இப்ப பேசக்கூடிய பொய் என்பது உன்னுடைய வாழ்நாள் வரைக்கும் இந்த பொய் வந்து நிற்கும். நீ திருடினா இன்னும் இப்ப திருடக்கூடிய ஒரு திருட்டு 5 ரூபா இருக்கட்டும் 1 ரூபா இருக்கட்டும் என் பாக்கெட்ல இருந்தா நீ கேட்டு வாங்கிக்கோ, நீ திருடாத. பிள்ளைகளுக்கு அப்படின்னு ஆரம்பத்திலிருந்து நம்ம சொல்லி வளர்க்க வேணும் பிள்ளைங்களை. நம்ம என்ன செய்வோம்? சட்டம் கழட்டி போட்டு போய் எடுத்துக்கப்பா. அவன் 10 ரூபா எடுக்கிற இடத்துல 100 ரூபா எடுப்பான், 100 ரூபாய் எடுக்கிற இடத்துல 500 ரூபாய் எடுப்பான், 500 ரூபாய் எடுக்கிற இடத்துல 1000 ரூபாய் எடுப்பான். அப்ப இந்த பழக்கம் என்பது கடைசியில ஒரு சீரழிவுக்குள்ளாக மாற்றுகிறது. காரணம் யாரு? தந்தை தான் காரணம். அப்ப ஆரம்பித்து நம்முடைய பிள்ளைகளை இது மாதிரி செயலை விட்டு நாம் ஒதுக்க வேண்டும். சட்ட திட்டங்களை நாம் சொல்லி வளர்க்க வேண்டும். மார்க்கத்துடைய சட்டம் என்ன சொல்லுது? பெண்களுக்கு உரிமை இல்லாமல் இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு உரிமையை வாங்கி கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்துக்கு வந்த ஒரு சஹாபி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நான் ஒரு தவறு செஞ்சேன், அந்த தவறு என்னுடைய மனசை இன்ன வரையும் உறுத்துது அப்படின்னாங்களாம். என்ன தவறு அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ், எனக்கு அழகான ஒரு பெண் குழந்தை, அந்த குழந்தைய நல்லா வளர்த்தேன். ஜாஹிலியாவுடைய நேரம், பகுத்தறிவு இல்லாத நேரம், நல்லது சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. அந்த மாதிரி சூழ்நிலையில என்னுடைய குழந்தைய நான் நல்லா வளர்த்து எடுத்தேன். ஆனா கடைசியில அந்த குழந்தை நானே கொண்டுட்டேன் அப்படின்னாங்க. எப்படி கொண்ட? விரிவா சொல்றாங்க. மாமா, உனக்கு ஒரு வெளியே ஒரு பொக்கிஷம் ஒண்ணு வச்சிருக்கிறேன் அப்படி சொல்லி அந்த குழந்தை வளர வளர ஆசைகள் அதிகமாயிருச்சு. பிள்ளை மீறி பாசம் தகப்பனுக்கு அதிகமாயிருச்சு. ஏன்னா வெளியே சொன்னா பெண் குழந்தை பிறந்தால் உயிரோடு புதைக்க வேண்டும், அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும் போதுதான் அந்த சஹாபி தன்னுடைய பிள்ளையை ஆசைப்பட்டு வளர்த்தார்கள். அந்த பிள்ளை பெரிய பிள்ளை ஆகி வருகின்ற நேரத்தில் கொள்ளைப்புறமாக கூட்டிட்டு போய் ஒரு குழியை நோண்டி இருந்தது. அந்த குழியில பிடிச்சு ஒரே தள்ளு, அப்பா 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 கத்திச்சான். சொல்றாங்க அந்த சஹாபி, யார சொல்லலாம், அதோடைய சத்தம் என்னுடைய பிள்ளை என்னுடைய பெயரை சொல்லி கூப்பிட்டது, யார சூழல்லா, இன்னும் வரைக்கும் என்னுடைய மனதில என்னுடைய காதுல கேட்டுக்கொண்டு இருக்கிறது, யார சூழல்லா என்று. இது மாதிரி நான் தவறு செஞ்சிட்டேனே, எனக்கு
பாவ மன்னிப்பு கிடைக்குமா அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வந்து கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அறியாத பாவத்துக்கு அல்லாஹ் மன்னிச்சிடுவான். அறியாத செய்யத்தான் தவறு, தவறு என்று அவர்களுக்கு தெரியாது. அப்போ தெரியாத தவறுக்கு அல்லாஹ் உங்களை மன்னித்து விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அவர்களை திருத்தினார்கள். எவ்வளவு இஸ்லாமுடைய மார்க்கம் சட்ட திட்டங்களில் சொல்லும் போது நம்மளுக்கு இதுக்கு கேட்பதற்கு கடுமையாகத்தான் இருக்கும். ஆனால் இலகுவானது. மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்களை நாம் பேணி வாழ வேண்டும். ஒரு சஹாபி மாயிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செஞ்சுட்டேன் அப்படின்றாங்களாம். நான் விபச்சாரம் செஞ்சுட்டேன், எனக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னாங்களாம். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னப்பா நீனா உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, நீ போ அப்படின்னாங்க. இதே மாதிரி 3 முறை வந்து கேட்டார்கள். சொன்னார்கள், நான் தவறு செஞ்சுட்டேன், நீங்க தண்டனை கொடுத்து ஆக வேண்டும் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லும் போது ரசூலுல்லாஹ்வுக்கு நம்பிக்கையே வரல. கடைசியில ஒரு வழியாக நம்பி அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படுகிறது. எப்படியாப்பட்ட தண்டனை? அந்த நேரத்தில் வட்டி, ஜினா, போதை போர் எல்லாமே கொடிகட்டி பறந்த ஒரு நேரம். அந்த நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நபி அவர்கள் சட்டத்தை கொண்டு வந்து குற்றங்களை குறைத்து கொண்டு இருக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் அந்த சஹாபிக்கு பொது மையவாடி ஈதுகா மைதானம் சொல்வார்கள் அல்லவா, அந்த ஈதுகா மைதானத்தில் நடு உச்சந்திரில வச்சு எல்லா சஹாபாக்களையும் நபி அவர்கள் முதல் கல் எறிந்தார்கள். அப்போது எல்லா சஹாபாக்களையும் அவர்களை கொண்டார்கள். விபச்சாரம் செய்தால் கல் எறிந்து கொள்ள வேண்டும், இது சட்டம் சொல்லுகிறது. ஆனா இன்னைக்கு நிறைய நபர்கள், இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாருங்களேன், பகல்லே கண்ணுக்கு கூட நடக்குகிறது. ஆனா இன்னைக்கு இப்ப இருக்கக்கூடிய அரசு என்பது அது சம்பந்தமா ஏதாவது நடவடிக்கை எடுக்குன்னு பார்த்தால் இல்ல. இதற்கு முன்னால் உள்ள அரசை பற்றி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இப்போதுதான் வந்திருக்கிறோம், எங்களுக்கு என்ன தெரியும். இன்னைக்கு நிறைய இடங்களில் பார்க்கிறோம், திருட்டு கண்ணுக்கு நேராக நடக்குகிறது, கொள்ளை கண்ணுக்கு நேராக நடக்குகிறது, விபச்சாரம் கண்ணுக்கு நேராக நடக்கிறது. பிஞ்சு குழந்தை என்று ஒரு பார்க்காமல் ஒரு கொடுங்கோலன் இதே மாதிரி செயல்களை செய்து கொண்டிருக்கிறான். இதையும் அரசு பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. அப்பவும் சட்டங்கள் வரும்போதுதான் குற்றங்கள் குறையும். இஸ்லாமுடைய மார்க்கம் என்ன சொல்லுகிறது? சட்டங்கள் உள்ள கொண்டு வரும்போது அவர் தவறுகள் விட்டு வெளியே வருகிறார்கள். நாம் சட்டங்களை உள்ள கொண்டு வர வேண்டும், ஆழமாக கொண்டு வர வேண்டும். சட்டங்களை கொண்டு வந்தால்தான் திருட்டும் பொய்யும் விபச்சாரமும் அழியும். சட்டங்களை கொண்டு வரவில்லை என்றால் கொடிகட்டித்தான் பறக்கும். பார்க்கிறோம்ல, ஊபியில 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன குழந்தை, ஆனா இன்னைக்கு அவன் ஜாலியா இருக்கிறான். பாலியல் வன்கொடுமை செய்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வந்து சும்மா வெளியே உள்ள போயிட்டு வந்து வெளியே மாப்பிள்ளை அழைக்கிறார்கள். தண்டனை எங்க வழங்கப்படுகிறது? இல்லையே. ஆனா மார்க்கம் சொல்லுத, இது மாதிரி யாராவது விபச்சாரம் செய்தால் அவர்களுக்கு கல்லெறிந்து நீங்கள் கொள்ளுங்கள். சட்டங்கள் வரும்போது விபச்சாரம் குறைந்தது, கை வெட்டுப்படும் போது திருட்டுகள் குறைந்தது, பொய் சொல்ல வரும்போது பொய் சொல்லவர்கள் அல்லாஹ் தபிக்குகிறான் என்று சொல்ல வரும்போது பொய் குறைந்தது, விபச்சாரம் குறைந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்ப அந்த அளவுக்கு இஸ்லாமுடைய மார்க்கம் என்பது சட்ட திட்டங்களை சொல்ல வரும்போது இலகுவாக சொல்கிறது. ஆனால் இன்னைக்கு அதை நாம் கடினமாக பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட சில சஹாபாக்கள் வந்தாங்களாம். யார் ரசூலுல்லாஹ், தேன் இருக்கத்திலாம் தேனில ஊற வைத்தால் அது ஒரு விதமான ஒரு பானம் ஒன்று கிடைக்கும், அந்த பானத்தை குடிக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, போதை தரக்கூடிய எந்த பொருளாக இருந்தால் நீங்கள் குடிக்க கூடாது, அது ஹராமாக்கப்பட்டது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னைக்கு போதைக்கு நிறைய நபர்கள் அடிமை. அதை விட்டு நம்முடைய பிள்ளைகளை நாம் ஒதுக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். பெரியவர்களும் கவனமாக இருக்க வேண்டும். அதுக்கு துணையாக நாம் போகக்கூடாது. மார்க்கம் என்ன சொல்லுகிறது? ஈமான் கொண்டவர்களே, விசுவாசிகளே, நீங்கள் எனக்கு பயந்து வாழ்ந்தால் நீங்க என்ன கேட்டால் நான் உங்களுக்கு தருவேன். அப்ப நம்ம பிள்ளைகளை பாதுகாக்கணும், நாம் நம்மளை பாதுகாக்கணும். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு நேரத்தில் சபையில உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போது யதார்த்தமான ஒரு பார்வை ஒன்று பார்த்தாங்க. அந்த பார்வையை பார்த்துட்டு மறுபடியும் ஒரு பார்வை ஒன்று பார்த்தாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அலியே,
நீ முதல் பார்வை என்பது உன்னுடைய பார்வை, இரண்டாவது பார்வை என்பது ஜினாவுடைய பார்வை, உன்னுடைய பார்வை நீ குறைத்துக்கொள். அப்போ நமது பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லணும், எப்பா இது மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, பார்வை நம்ம தாழ்த்தணும், பேச்சு குறைக்கணும், வீணான பேச்சுக்களை பேசக்கூடாது, பொய் பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது, கோல் சொல்லக்கூடாது, அநியாயம் செய்யக்கூடாது, இப்படியெல்லாம் சொல்லி நாம் பிள்ளைகளை வளர்க்கும் போது, சட்டங்களை உள்ள கொண்டு வரும்போது குற்றங்கள் குறையும். இன்னைக்கு நிறைய பசங்க, வாலி பசங்கள் இருந்து நிறைய தவறுகள் செய்யறாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லையும் கண்டுகொள்ளாம இருக்கிறாங்க. செல்போன் 24 மணி நேரம் பள்ளிவாசல்ல முன்னையில உட்கார்ந்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10-11 மணி வரை பள்ளிவாசல் வாசல் உட்கார்ந்து இருக்கிறாங்க. உச்சநிலையில பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, என்ன பண்றாங்கன்னு கூட தெரிய மாட்டேங்குது. செல்போனை வாங்கி கையில கொடுத்துட்டு இன்னைக்கு பிள்ளைகளை தேடுறாங்க, பிள்ளைங்க காணுமே தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு. அப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோர்களும் சட்டங்களை சொல்ல வரும்போது, நம்மளுக்கு ஒரு சட்டம், ஊருக்கு ஒரு சட்டம் அல்ல. முதல்ல சட்டம் சொல்லும் போது நம்முடைய பிள்ளைகிட்ட நம்ம ஆரம்பிக்கணும், நம்மகிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். மார்க்க சட்டம் இப்படித்தான் சொல்லுதுப்பா, இப்படித்தான் இருக்குன்னு நான் சொல்ல வேண்டும். இப்படி மார்க்கத்தின் சட்ட திட்டங்களை பேணி யார் அவர்களும் வாழ்ந்து அவருடைய பிள்ளைகளை யார் உருவாக்குகிறார்களோ அவர்கள் தான் சிறந்த ஈமான்தார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னது மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் பொய் சொல்லாமல், புறம் பேசாமல், கோல் சொல்லாமல், அவதூறு பரப்பாமல், வட்டி வாங்காமல், விபச்சாரம் செய்யாமல், விபச்சாரோட சிந்தனை இல்லாமல், திருடாமல் ஈமானோடு வாழக்கூடிய பாக்கியத்தை வல்லன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கு தந்தி இது மாதிரி மோசமான சூழ்நிலை இருந்து நம்மளையும் நம்முடைய சமுதாயத்தை நல்லா பாதுகாத்து நேர் வழியோடு வாழக்கூடிய பாக்கியத்தை வல்லன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கு வழங்குவானாக. ஆமீன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.